ஓம் குருவே சரணம். வாத்தியார் மகராஜ்க்கு ஜெய். இந்த கால ரகசியம் என்ற பதிவேட்டின் மூலம் குருவருளாலும் தையல் நாயகி சமேத ஸ்ரீ வைத்தியநாத சுவாமியோட பெருங்கருணையாலும் செவ்வாய் பகவானோட விசேஷங்கள், சில குறிப்புகள். பொதுவாகவே இது ஜோதிட சார்ந்த விஷயம், ஆனால் பலன்கள் சொல்கிற மாதிரி இல்லை. இது என்ன விஷயம்னா, நவக்கிரகங்களும் எப்படியெல்லாம் விசேஷமான கர்மாக்களை கொண்டு இந்த கர்ம பரிபாலனம் பண்ணுறாங்க ஜீவன்களுக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நாம் இங்கே குருவர்களால் பார்க்குறோம். அதன்படி இன்று செவ்வாய் பகவான் அங்காரகன், மங்களகாரகன் இப்படின்னு சொல்லக்கூடிய பல விசேஷங்கள் உண்டு. காலபுருஷ தத்துவப்படி நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அதுதான் நவகிரகங்களை என்னென்ன பண்ணுறாங்க, இவங்களோட எப்படி கர்ம பரிபாலனம் பண்ணுறாங்கன்ற விஷயத்தை அதன் மூலியமாக தான் நாம் ஓரளவுக்கு தெளிவாக தெரிஞ்சிக்க முடியும். அதன்படி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, காலபுருஷ தத்துவப்படி மேஷ ராசி, அந்த முதல் ராசியோட வீட்டு அதிபதி நம்ம செவ்வாய் பகவான். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா விருச்சிக ராசி, அது காலபுருஷ தத்துவப்படி 8ஆம் வீடு, அதோட அதிபதியும் நம்ம செவ்வாய் பகவான். எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை செவ்வாய் பகவான் நமக்கு உணர்த்துறாரு. இந்த ஜீவன்களோட கர்ம பரிபாலனம் எப்படி பண்ணுறாருன்ட்டு பாருங்களேன். இந்த நாம் பூமிக்காரகன்ற ஒரு பேரும் செவ்வாய் பகவானுக்கு உண்டு. ஒரு பிறப்பு எடுத்துகிட்டோம், நம்ம பூமியில் தானே வாழ்ந்தாகணும். அது எந்த ஜீவனாக இருந்தாலும் பூமியில் தான் வாழணும் இல்லையா? ஸோ அதன்படி பார்த்துட்டிங்கன்னா, முதல்ல இருக்கக்கூடிய வீடு, அதாவது ஒருத்தங்களோட பிறப்பு அப்படின்ட்டு சொல்லுவாங்க, தலை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஏன்னா மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே தலையால் தான் பிறப்பு எடுக்கிறோம் இல்லையா? ஸோ அந்த முதல் வீடு சுவாமி என்ன குறிப்பிடுறாரு பார்த்தாச்சுன்னா, இந்த உலகத்தில் நாம் பிறப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு விசேஷமான முக்கியமான ஒரு கர்த்தா செவ்வாய் பகவானாக இருக்கிறாரு. அதே மாதிரி பிறப்புக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த முதல் வீடு மேஷமும், அதே மாதிரி இறப்புன்ட்டு சொல்லக்கூடிய மறைவிடம், மாரகஸ்தானம் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய 8ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக அவரே இருக்கிறார். அதாவது நம்ம முன்வினைப்படி என்னென்னலாம் கர்மாக்களை பாக்கி வச்சுருக்கிறோமோ, அந்த கர்மாக்களை இந்த செவ்வாய் பகவானோட அனுகிரகம் கிடைச்சாதான் பூமியில் நாம் அதை தீர்க்க முடியும், கழிக்க முடியும் அப்படின்ட்டு ஒரு விசேஷமே உண்டு. நீங்கள் பார்த்துங்க. அதன்படி தான் நீங்கள் பாருங்கள், முதல் வீட்டுக்கும் அவரே அதிபதி, 8ஆம் வீடுன்றது மாரகஸ்தானம், அதாவது நம்ம இறப்பை குறிக்கக்கூடியது. நம்ம பிறப்பும் சரி இறப்பும் சரி செவ்வாய் பகவானே அதுக்கு அதிகாரியாக இருக்கார். இங்கே நிறைய பேர் யோசிக்கலாம், ஏப்பா அப்போது சனீஸ்வரர் தானே ஆயில்காரகன், அவரோட விஷயம் வேறு. அவர் ஆயிலில் கூட்டுறது குறைக்கிறது ப்ளஸ் இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் உண்டு. பட் ஆனால் இங்கே நாம் என்ன பார்க்குறோன்னா, ஒரு கிரகாதிபதி எந்த வகையில் கர்ம பரிபாலனம் பண்ணுறாரு பார்த்துட்டிங்கன்னா, செவ்வாய் பகவான் இப்படி ஒரு விசேஷத்தை பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் சுவாமிக்கு அதனால தான் கர்மகாரகன் அப்படின்ற ஒரு விசேஷமான திருநாமமும் ஒன்று உண்டு செவ்வாய் பகவான் ஜோதிடத்தில். அதை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, காலபுருஷ தத்துவப்படி 10ஆம் வீடாகிய மகரம் ராசியில் சுவாமி உச்சமடைவார். அதோட வெளிப்பாடு தான் அது. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அப்போ சுவாமி நவகிரகங்களும் எல்லாருமே நம்மளை எப்படி கர்மா பரிபாலனம் பண்ணுறாங்கன்னா, இருக்கக்கூடிய கர்மாக்களை எவ்வளவுக்கு எவ்வளோ முடியுமோ கரைச்சுண்டு நல்லபடியாக இறைவன் திருவடி சேரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் எல்லோ நவகிரகங்களுமே நமக்கு எடுத்து காட்டுறாங்க. பட் ஆனால் நம்ம தான் அதை புரிஞ்சிக்காமல், இவரால் நமக்கு தோஷம், அந்த கிரகத்தால் இந்த தோஷம் சாபம் அப்படின்னு நினச்சிக்கிறோம். அப்படி கிடையாது. நம்ம பண்ணதை எடுத்து காட்டுறாங்க. ஸோ அப்போ நம்ம பூமியில் பிறக்கிறதும் மறுபடியும் இறக்கிறதும் இது எல்லாத்துக்குமே ஒரு காரணமாக இருக்கக்கூடிய கர்மகாரகன் சுவாமி செவ்வாய் பகவான். அதனால தான் சுவாமி செவ்வாய் பகவானோட கோயில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா வைத்தீஸ்வரன் கோயில் இல்லையா? எல்லாருக்குமே தெரிஞ்சது. சீர்காழி அருகாமல் இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் கோயில், தையல் நாயகி சமேத வைத்தியநாத சுவாமி, அங்கே முத்துக்குமார சுவாமி முருகப்பெருமானார் இருப்பார் வச்சிங்களேன். இந்த நாம் பிறப்பும் இறப்புக்கும் காரணமாக இருக்கக்கூடிய இந்த சுவாமி எங்கே இருக்கிறாரு பார்த்துட்டிங்கன்னா, வைத்தியநாதர்கிட்ட இருக்கார்.
நம்ம என்ன நினைப்போம், செவ்வாய் பகவான் வைத்தியகாரகன், ஸோ அதனால் வைத்தியநாதர் கிட்ட இருக்கார். அது ஒரு காரணமாக இருந்தாலும் உண்மையான ஒரு ஆழமான ஒரு கருத்து ஒன்று நீங்கள் பார்க்கணும். அதாவது என்ன விஷயம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, அந்த வைத்தீஸ்வரர் இருக்கார் இல்லையா, வைத்தியநாத சுவாமிக்கு ஒரு திருப்பெயர் ஒன்று உண்டு. அதுதான் என்னென்னா வினை தீர்த்தான் அப்படின்ட்டு சித்தர்கள் வாத்தியார் மாதிரி பெரியவங்க சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு பெயர் வைத்தியநாதருக்கு. பல பெயர்கள் பல திருநாமங்கள் உண்டு. பட் இருந்தாலும் அவருக்கு ரொம்ப குறிப்பாகவும் ரொம்ப முக்கியமாகவும் சுவாமியை வந்து போற்றி புகழக்கூடிய ஒரு திருநாமம் தான் வைத்தியநாதருக்கு வினை தீர்த்தான். அப்போது இந்த கர்மகாரகனாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான் எங்கே இருக்கிறாரு, யாரோட திருவடியிலையும் பூஜை பண்ணிட்டு இருக்கார் பார்த்துட்டிங்கன்னா அந்த வினை தீர்த்தான். எதுக்காக ஐயா, ஒவ்வொரு ஜீவனும் பிறப்பு இறப்பு இது அடியின் மூலயமா நடந்துகிட்டே இருக்குது. இந்த வினை சம்பந்தமாக தான் இந்த இறப்பாக நடந்துட்டு இருக்குது. இந்த வினையை தீர்க்கிறதுக்கு நீங்கள் தான்ப்பா அனுகிரகம் பண்ணணுன்ட்டு நமக்காக செவ்வாய் பகவானே அங்கே நித்தியபடி பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கார். நீங்கள் நல்லா பாருங்கோ, அங்கே போய் அந்த வைத்தியநாத சுவாமி கோயிலில் சுவாமி வந்து எந்த திக்கில் இருக்கிறாரோ அதே திக்கில் அவர் எதிர்க்கு பார்த்தா மாதிரியே சுவாமி இப்படி நின்றுட்டு இருப்பார் மாதிரி இருக்கும். ஆனால் வேறு கார்னரில் இருப்பாங்க. பட் ஆனால் அந்த திசையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நல்லா உன்னிப்பாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய தெரிய வரும் அந்த மாதிரி விஷயங்கள், சூட்சுமங்கள்லாம். ஸோ எதுக்காக செவ்வாய் பகவான் பாருங்கள், நம்மளோட இந்த ஜீவன்களோட கர்ம வினையை வந்து எப்படியாவது குறைச்சி நல்லபடியாக இறைவன் திருவடி சேரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் குறிப்பிட்றார். அது மட்டும் இல்லாமல் இந்த மங்களகாரகனாக இருக்கக்கூடிய சுவாமியோட பெரிய நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, பெண்களுக்கு எடுத்தாச்சுன்னா அவர் தான் வந்து மணாளனை குறிக்கக்கூடியவர். ஆண்களுக்கு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா புத்திர பாக்கியத்துக்கு நம்ம குரு பகவானை தான் நினைக்கிறோம். ஆனால் கர்மகாரகனாக விளங்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் பேருதவி பண்ணால் தான் நமக்கு அடுத்து சந்ததிகளே. ஸோ அந்த மாதிரி வந்து சுவாமி அதுக்கும் வந்து ஒரு முக்கியத்துவமாக வாய்க்கிறாரு. ப்ளஸ் நம்ம வாத்தியார் மாதிரி பெரியவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, எல்லோருமே வந்து சின்ன வயசுலேயே மோஸ்ட்லி வந்து ஒரு 5-10 வயசுக்குள்ளேயே எல்லாரோட ஜாதகத்தையும் வந்து நல்ல உத்தமமான ஜோதிடர்கள்கிட்ட போயிட்டு நம்ம பார்த்துக்கணும். அதில் நிறைய தோஷங்கள் அப்படின்ட்டுலாம் சில குறிப்புகள் உண்டு. குறிப்பாக செவ்வாய் தோஷம், ஏன்னா நம்ம அங்காரக பகவானை பார்க்குறோம். அதனால் செவ்வாய் பகவானுக்குரிய தோஷங்கள் ஏதேனும் இருந்துட்டால் இதுக்காக நம்ம வருத்தப்படாமல் சின்ன வயசுலேருந்தே, இது பெண் குழந்தையாக இருந்தால் சின்ன வயசுலேருந்தே செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் வந்து விளக்கு போடுற வைக்கலாம். ப்ளஸ் வந்து எவ்ரி டியூஸ்டே தக்காளி சாதம் தானம் பண்ண வைக்கலாம். குறிப்பாக ரொம்ப வீரியம் ரேஷோ அதிகமாக இருந்ததுன்னா கொஞ்சம் அது கன்னிப்பெண்ணாக மாறிட்டா, கொஞ்சம் பருவம் அடைஞ்சிட்டா அப்படின்னும் போது நிறைய அவள் கையில் கொடுத்து நிறைய மங்கள பொருட்களை தானம் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணலாம். அதே மாதிரி ஆண்களுக்கு இருந்ததுன்னா அடிக்கடிக்கு வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போகலாம். வடபழனியில் இருக்க முருகரை போய் தரிசனம் பண்ணலாம். அங்கே இருக்கக்கூடிய அங்காரக பகவானை தரிசனம் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உண்டு. அதாவது வந்து ஒரு கிரகத்தால் தோஷங்கள் ஏதேனும் ஏற்படுதுன்னா அதை நம்ம சின்ன வயசுலேயே அதை பார்த்து தெரிஞ்சுட்டு அதுக்குரிய பூஜைகளை நம்ம பல வருடங்கள், அதாவது கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 10 வயதில் ஒரு பூஜையை ஆரம்பித்து ஒரு 24 வயசு 25 வயசில் ஒரு திருமணம் நடக்குதுன்னா ஒரு 15 வருஷம் கிட்டத்தட்ட நீங்கள் வந்து அதை விடாப்பிடியாக நல்லபடியாக அந்த பூஜையெல்லாம் பண்ணிகிட்டே வந்துட்டிங்கன்னா அந்த தோஷம் வந்து பெருமளவில் மட்டுப்படும். அது மட்டும் இல்லாமல் எந்த தோஷமாக இருந்ததோ அந்த கிரகமே வந்து விசேஷமான ஆசீர்வாதமும் பண்ணும் குருவர்களால். நல்லது. ஓம்.